பென் 10 கார்னெட்ரிக்ஸ் எபிசோட் 3. லாஸ்ட் எபிசோடில் பென்க்கு கார்னெட்ரிக்ஸ்னு சொல்லப்படுற இந்த வினோதமான வாட்ச் கிடச்சிருக்கும். இந்த வாட்சை போட்டுக்கிட்ட பென் வித்தியாசமான ஏலியன்ஸாக மாற ஆரம்பிச்சிருப்பார். இந்த வாட்சை ப்ரோக்ராம் பண்ண ஆஸ்மத் எல்லா ஸ்பீஷீஸையும் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு தான் கமெண்ட் கொடுத்துருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரியே வாட்சை வியர் பண்ண அடுத்த செகண்டே பென் குவென்னை கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் மயக்கம் போட்ட பென்னை கிராண்ட்பா மேக்ஸ் தான் காப்பாற்றியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கோமாலிருந்து முழிச்ச பென் அடுத்து மேக்ஸை தான் டார்கெட் பண்ணுறார். மேக்ஸ்க்கு என்னாச்சு, பென் கிட்ட இருந்து தப்பிச்சாரான்னு இந்த எபிசோடில் பார்ப்போம். கதை ஈவில் ஆஸ்மத் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் இந்த கார்னெட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸை அவர் கொடுத்துட்ருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக உன்னை பற்றி வேர்ல்டு வார் வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி யாராச்சும் உன்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டா அவங்கள கொன்னுடுங்கிற முக்கியமான கமெண்ட்டை அதுக்கு கொடுக்குறாரு. இது எதுவுமே தெரியாமல் பென் நடந்த எல்லா விஷயத்தையும் மேக்ஸ் கிட்ட சொல்ல மேக்ஸ் ஷாக் ஆகுறாரு. இப்படி ஒரு கொடூரமான டிவைஸ் உனக்கு வேணான்னு பென் கையிலிருந்து அந்த வாட்சை கழட்ட பார்க்க பென் மேக்ஸோட கையை துண்டா வெட்டிடுறாரு. மேக்ஸ் வலியால் துடிக்க பென் எக்ஸலரேட்டாக மாறிடுறாரு. மேக்ஸோட காலை பிடிச்ச பென் சூப்பர் ஃபாஸ்ட்டில் மூவ் ஆக மேக்ஸோட காலை தவிர்த்து எல்லாமே அப்படி நசுங்கி போய் அவரோட பாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இதை கட்டில் கீழே பென் மறைச்சி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மயக்கமும் போட்டுடுறாரு. இதை யாருமே பார்க்கலன்னு பென் நினைக்க அங்கே ஒரு கருப்பு உருவம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்துச்சு. கட் பண்ணா பில் கேட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிளம்பரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு கடையில் பைப்ஸை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற கிட்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு. இவரோட ஒர்க்ஸை முடிச்சுட்டு அவரோட சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ரூமில் கார்னெட்ரிக்ஸை பற்றின மொத்த டேட்டாவையும் எடுத்து வச்சுருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு டிவியில் ஹாஸ்பிட்டலில் மிஸ்டீரியஸான மர்டர் ஒன்று நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பில் கேட்ஸ் அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பைப்ஸை ரிப்பேர் பண்ண போகிறாரு. காட்சிகள் மாறுது. ஹாஸ்பிட்டலில் கண் விழிச்ச பென்க்கு அவரோட கிராண்ட்பாவை யாரோ கொடூரமாக கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கார்னெட்ரிக்ஸ் மேக்ஸை எப்படி கொன்னேன்னு பென்க்கு தொடர்ந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க பென் டிப்ரெஷனில் பயங்கரமாக அப்செட் ஆகுறாரு. அடுத்த நாள் பென் மேக்ஸோட ஃபியூனரலுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி போகிறாரு. அங்கே பென் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கெவினை பார்க்கவே இல்லை. இதை பற்றி பென் அவனோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்க பென் கோமாவில் இருந்த இந்த ஒரு வருஷமாக கெவின் தான் பென் கூட இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் பென் கான்ஷியஸ்க்கு வந்த ஒரு நாள் கூட கெவினை பார்க்கல. இதை பற்றி பென் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணால் பில் கேட்ஸ் அவரோட சீக்ரெட் ரூமில் கார்னெட்ரிக்ஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அனானமஸாக ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ண பில் கேட்ஸ் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அந்த வீடியோவில் பென் மேக்ஸை கொடூரமாக கொலை பண்ணுறத யாரோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. உடனே பில் கேட்ஸ் கார்னெட்ரிக்ஸை தேடுறதுக்கு பதிலாக பென்னை தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பென் ஒரு பக்கம் கெவினை தேடிட்டு இருக்காரு. இந்த பில் கேட்ஸ்க்கும் கார்னெட்ரிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? பென் கூட இருக்கிற அந்த கருப்பு உருவம் யாரு? ஒரு வருஷம் கூட இருந்த கெவின் திடீர்னு எங்கே போனாருன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.